இப்போ பிரியன் சொன்னதுலேருந்து இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்போ பொதுவாக ஒரு அரசுக்கு எதிராக சலிப்பு இருக்கும், அதிருப்தி இருக்கும், கடும் கோபம் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ். இப்போ பிரியன் சொல்றது ஒரு ஹீட்டை உணர்ந்துட்டாங்க. அது நிச்சயம் 29 நமக்கு நேராக போய் திரு மோடி அவர்களோட செல்வாக்க தாக்குன்றதுனால ஒரு ஃபேஸ் சேவிங் மெஷரா கிரவுண்ட் அப்படி மாறிக்கிட்டு இருக்கா? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? புதிய தலைமுறை நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். போராட்டம் எதை குறித்து துவக்கப்பட்டது, அனுமதி கேட்கப்பட்டது என்று சொன்னால், வினாத்தாள் நமக்கு கசிவு ஏற்பட்டது என்ற ஒரு காரணம் சொல்லி ஏற்பட்டது. எந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த வினாத்தாள் கசிந்ததற்காக வேகமாக அரசு செயல்பட்டு விமானத்திலே கூட கேள்வித்தாள்களை அனுப்பி வைத்து அதற்கான தேர்வுகளையும் நடத்தி முடிவுகளும் வந்த பின்னாலே 1 மாதம் கழித்து அந்த தலைப்பிலே அனுமதி கேட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசு பாராளுமன்றத்துக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் அந்த உண்ணாவிரத்துக்கான அனுமதி கொடுத்திருக்க கூடாது. அதனால தான் அவங்க பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் கடைசி நேரத்தில் பேரணியாக போகிறோன்றாங்க. அதனால தான் பிரச்சனை வந்தது. அந்த பேரணியாக பார்லிமெண்ட்டுக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க? எப்படி போகலாம்? எதிர்கட்சி தலைவர் பிரதமர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. மாணவர்கள் என்ற பெயரால் ஊடுருவல் செய்தவர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு பாராளுமன்றத்துக்கு போறாங்க. எவன் பாராளுமன்றத்துக்கு போனமோ அவன் பிரதம மந்திரி வீட்டு முன்னாடி உட்கார்றான். ஒருமையில வேண்டாம். இல்லைங்க, பொதுவா பேசுறேன். நீங்க அப்படி பொருள்படல, பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க. என்னடா தமிழ் குமரான் நாங்க பாடுறோம். அதனால அப்படி பார்க்கிறவங்க மரியாதை சொன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க சார். ராகுல் காந்தி சொன்னா நித்யானந்தம் செய்தியை சொல்லும் போது இல்ல குறுக்கீட்டுக்கு மன்னிக்கும். இப்ப பிரியன் சொல்றது அப்படி ஊடுருவல்காரர்கள் அப்படின்னா அதனோட இதே வேற, அப்ரோச்சே வேற. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இளைஞர்கள் அப்படி திரண்டுட்டாங்க. அதனாலதான் பாஜக உடனடியா தர்மேந்திர பிரதான பதவியை நீக்கம் ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு காரணமே அதான்றாங்க. அப்படி உருவாகலன்றீங்களா? இந்தியா முழுவதும் அப்படி ஒண்ணு உருவாகல. இல்ல, அப்படி உருவானால் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வாக்கு குறைந்து விடக்கூடாது, அடுத்த தேர்தலிலுமே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒரு அரசியல் ஆளுங்கட்சியினுடைய வேலையாக இருக்கும், சிந்தனையாக இருக்கும். அதுல என்ன தவறு இருக்கிறது? உருவாகி இருக்கா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்றேன். அப்படி உருவாகி இருக்கிறதா இல்லையோ, ஆனதாக அவர்கள் நினைத்தால் அதற்கான வேலைகளை அவர்கள் செய்துதானே ஆக வேண்டும். உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஆட்சி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால உருவாகி இருக்கிறதோ இல்லையோ, எதிர்கட்சியெல்லாம் சொல்லி நாடே கொந்தளிக்கிறது என்று சொன்னபோது, அப்படியா சரி ராஜினாமா பண்ணுப்பா, நாடு எப்படி கொந்தளிக்குது பார்க்கலாம். மாணவர் போராட்டமா இது? இல்லை. அது எப்போ சொல்லணும்? முதலிலேயே நம்முடைய மத்திய அரசு பேச்சுவார்த்தை அழைத்து மாணவர்களோடு பேசியிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனால் அவர்கள் 21 நாள் அனுமதியும் கொடுத்து, அனுமதி இல்லாத நாட்களிலே அவர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருந்து பாராளுமன்றத்துக்கு பேரணி செல்கிறார்கள். அப்படி பேரணி செல்கின்ற பொழுது மாணவர்களே அங்கே இல்லை சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் பேட்டையில் உங்களை போல உள்ளவர்கள்லாம் இங்கே எடுக்கிறாங்க, தனித்தனியாக எடுக்கிறாங்க. நாங்கள் மாணவர்கள் அல்ல, அவர்களே சொல்கிறாங்க மாணவர் இல்லை, மாணவருக்காக வந்திருக்கேன். மாணவருக்காக வந்தவர்கள் தான் இந்த பிரச்சனை. 2 இஷ்யூ. இதை ராகுல் காந்தி தொடக்கத்தில் இருந்தே பேசுறாங்க, எதிர்கட்சிகள் பேசுறாங்க, இந்த விஷயம்லாம் இருக்கு. அப்பெல்லாம் கையாண்ட முறைன்றது வேற. இன்னைக்கு இளைஞர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க, கிரவுண்டு கையை மீறி போகுதுன்றதுக்கு பிறகுதான் பாஜக இந்த இடத்துக்கு நகர்றாங்கன்ற மோடிகளை பற்றி எல்லாம் நாம் அவ்வளவு லேசில் இடம் போட முடியாது. 1.5 ஆண்டுகள் விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அப்பொழுதெல்லாம் பயந்து உடனடியாக செய்யலை. 1.5 ஆண்டு பொறுத்து இருந்தார். எங்கே பொறுத்து இருக்க வேண்டுமோ பொறுத்து இருந்தார். சொல்லி பார்த்தார். கட்சி சரியாக விவசாயிகளை திருப்திப்படுத்தவில்லை. இந்த மசோதா ஏன், இதிலே உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்வதற்கான வேலைகளை கட்சி ஒழுங்காக செய்யவில்லை, நான் வருந்துகிறேன் என்று மோடியே சொன்னார். மோடியே அதை வருத்தப்பட்டார். அதனால 1.5 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் அந்த மசோதாக்களை எல்லாம் திரும்பி பெற்றார். வேற என்ன பண்றது? இல்ல, இந்த இடத்துல இப்ப பிரியன் சொல்றது இது ஏதோ ஒரு நீட்டு முறைகேடுன்னு இல்ல, இது ஒரு கலெக்டிவா வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை இது எல்லாம் சேர்ந்துதான் பல பேர் காத்து கொண்டிருந்து இதை பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள். அதைத்தான் நான் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றேன். போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஆமா, போராட்டத்தில் அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள், அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த மேடை அதுக்காக அனுமதி வாங்கப்பட்டதா? மாணவர்கள் அதுக்காக போராட வந்தார்களா? 370க்காக வந்தார்களா மாணவர்கள்?
வினாத்தாள் கசிவுக்காக அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். ஓகே, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர வேறு ஏதாவது ராஜினாமா இந்த நாட்டில் யாராவது பேசுறோமா? சொல்லுங்க, என்னைக்காவது நடந்திருக்கா? எந்த ஆட்சியிலையாவது நடந்திருக்கா? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல போன யூபிஏல எத்தனை மினிஸ்டர் பண்ண முடியலையே. இப்ப பெரிய பிரஷர் போட்டு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சு களவுமாக நேரடியாக சம்பந்தப்பட்டு கையூட்டு பெற்றதும் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எதுவுமே நித்யானந்தம் சொல்றது இது ரொம்ப இட்டுக்கட்டி சொல்றோமா? அப்படி இளைஞர்கள்லாம் திரண்டுட்டாங்க. இப்ப நித்யானந்த் சொல்றார் அப்படி ஒரு அதிருப்தி இருக்கலாம். இதை எதிர்க்கட்சிகள் ஊடுருவல்காரர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பாஜகவுக்கு எதிராக இருக்கிற அலை மாதிரி கட்டமைக்கிறாங்கன்றது தானே நித்யானந்த் பயன்படுத்திக்கிட்டாங்க. நல்லாவே அப்படி கிரவுண்ட் இல்லையா? கல்லறி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க காஷ்மீர் மாதிரி. சரி, பிரியன்ட்ட போயிட்டு நான் வரேன். உங்கள்கிட்ட யார் பேசும்போது இல்ல, நான் உங்கள்கிட்ட தான் வரேன் போறேன். அவர்கிட்ட ஒரு விளக்கம் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். 2010-11 அண்ணா சாரையும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நடத்தின போராட்டத்தை பயன்படுத்தினது யாரு? பொலிட்டிக்கலா பயன்படுத்தினீங்கல்ல. 2014 உங்களுக்கு உதவி பண்ணி தெரியாது. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல லஞ்சம் இருந்து ஊழல் இருந்து உண்மை. அதை அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்டா எடுத்தார். அந்த மூவ்மெண்ட் நீங்க பயன்படுத்தினீங்களா? பொலிட்டிக்கலா பயன்படுத்தினீங்களா இல்லையா? சோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க சார், எந்த ஒரு பொலிட்டிக்கல் எதிர்க்கட்சியுமே இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது அவங்க அவங்களுடைய பிரச்சனையை அவங்க பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் கிடையாது. பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் கிடையாது சார். நித்யானந்தம் அப்படிதான் பயன்படுத்துவாங்கன்னு ஒத்துக்கிறாரு. இல்ல சார், நித்யானந்தம் அதுல இருக்கிற ஒரு சின்ன முக்கியமான இடம்ன்றது நீங்க அந்த மாதிரி கேட்டதை என்ன பேச விடணும், பதில் சொல்ல விடணும். அண்ணா ஹசாரேயை பயன்படுத்தி கொண்டவர் யார்? அண்ணா ஹசாரேயோட வலதுகரமாக அங்கேயே அமர்ந்து கொண்டு இது அரசியல் சார்பற்றது என்று சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு மனிதன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து புதுசாக ஒரு கட்சியே துவக்கி இருங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? பாண்டிச்சேரிக்கு ஆளுநர் கட்சியே துவக்கி டெல்லியில 3 முறை ஆட்சிக்கு வந்தார். பயன்படுத்தியது யார்? இந்தியா முழுவதும் பயன்படுத்தியது பாஜக இல்லையா? இந்தியா முழுக்க அது ஒண்ணு எதிரொலிக்கல. டெல்லியில தான் எதிரொலிச்சார். யூபிஏ கவர்மெண்ட் டெல்லியில தான் பயன்படுத்திட்டாரு. இந்தியா முழுக்க அது எதிரொலித்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்காது. இல்ல நித்யானந்தம், இதுல ஒரே ஒரு விஷயம் பிரியன் சொன்னதுல இப்ப பயன்படுத்துறது அதெல்லாம் விட்டுறலாம். அதிருப்தின்ற ஒண்ணு பாஜக தனது செல்வாக்கு இழக்கிறதான்றதுதான் நேரடியான தலைப்புக்கான கேள்வி. அப்படி பாக்குறீங்க? 1.5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது யார்? மோடி தன்னுடைய செல்வாக்கை இழந்தாரா? இல்ல. இப்ப மாணவர்களுக்காக எப்படிப்பட்ட அமைச்சரை கொடுத்திருக்கிறார்? 5 மாநிலங்கள் வெற்றிக்கு பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு மனிதர், 2 முதலமைச்சர்களை கொடுத்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக நான் முடிச்சிடறேன். ராஜினாமா செய்து இதுக்கு என்ன காரணம் சொன்னாரு நம்முடைய பிரியன் சொன்னார். ரொம்ப அழகா நாசுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இவர் செய்தது என்ன என்று சொன்னால் விவாதத்துக்கெல்லாம் உரியதில்லை. நம்முடைய பண்பாடு, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வரலாறு இவையெல்லாம் விவாதத்திற்கு இருக்கும் என்று சொன்னால் நாட்டை பற்றி தெரியாதவர்கள் நான் வெட்கப்படுகிறேன். சரி சிவராஜ், இதுல அதையெல்லாம் நுழைத்தார் கல்வியிலே. நித்யானந்தம் சொல்றது அதை சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு அதிருப்தி இருக்கலாம், சலிப்போ, அது வேற. நித்யானந்தம் சொல்றார் இப்ப விவசாயிகள் போராட்டத்தை கையாண்டாங்க, அதன் பிறகு வந்த முடிவுகள் எப்படி இருந்தது? இது எதிர்கட்சிகள் ஆசைப்படுறதுன்றது தான். ஆனா இது நடக்காதுன்றது. பிஜேபி வீழும்ன்றது யாரும் நினைக்கல. இது நம்ம பிரச்சனையை அவர் வேறு விதமா அவர் அணுகி சொல்றாரு. அதாவது மாணவர் போராட்டத்தில் இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். ஏன் அந்த போராட்டத்தில் இதாகிறாங்க அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு நடத்துகிறாங்க. அதுக்கான ஆட்கள் தகுதியான ஆட்களே அவங்கள்ட்ட இல்லை. அதுவும் தனியார் மயப்படுத்தப்பட்டது தான். திறமையானவர்களை கொண்டு அது தயாரிக்கப்படுவதில்லை. ஸோ அதனால் அவங்க பொறுப்பேற்ற அந்த 12 ஆண்டுகளில், தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளில், நான் மீண்டும் ஆரம்பத்தில் சொன்னதே சொல்கிறேன், 152 முறை நீங்கள் 2017 நீங்கள் என்டிஏ கொண்டு வரீங்க.
அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கொண்டு வந்த இந்த 9 முறை இல்ல இப்ப சிஸ்டத்தின் மீது கோபம் சிஸ்டம் இல்ல அந்த இல்ல, இப்ப நாராயணன் அவர்கள் சொல்ற அவரோட மாதிரி நியாயமான இல்ல இப்ப சிவராஜ் அதை சிஸ்டத்தின் திருப்புற மாதிரி அதை வந்து எதிர்க்கட்சிகள் மீது இல்ல, இப்ப வழக்கமா பழி போடுற நான் மாதிரி அதுக்குள்ள போட்டு நான் அதை நீங்க வரல. வந்து நீர்த்து போக செய்யக்கூடாது. இல்ல, இல்ல. இது ஒரு தன்னெழுச்சியாக வந்திருக்கிறது. அந்த இடம் தான் நான் கேட்கிறேன். சிஸ்டத்தின் மீது கோபம் இருக்கலாம், இல்ல ஒரு கட்சியின் மீது கோபமா இருக்கிறது. நாராயணன் சொல்றார் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலே இந்த மாதிரி வினாத்தாள் கசிவுன்னு. இப்ப இதை நான் சிஸ்டம் எங்களுக்கு இந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடுங்கன்றது வேற, இந்த கட்சியவே தூக்கி எறியணுங்க, ஒரு அரசியல் மாற்றம் வரணுங்கன்றது வேற. நீங்க எந்த புள்ளியில நிக்கிறீங்க? நம்மளை பொறுத்தளவுல இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் அடைந்த தோல்விகள், இவங்க கையாண்ட விதம், நீங்க யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் போடுறதே RSS ஆட்ல போடுறீங்க. சரி, இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நீதிமன்றத்தில் இருக்கிற சூழ்நிலையும் அங்கேயும் எல்லா இடத்திலையுமே RSS ஆக்டோபஸ் கரங்களால் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நீதிமன்றங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல, ராணுவத்துல கூட இவர்கள் ஆள் எடுக்கிற விதத்துல கூட அவர்கள் வந்து அந்த மாதிரியான தவறான போக்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஒரு பிரேக் எடுத்து நான் பேசலாம்.